நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 5 பேர் இந்த மாதிரி போர்ட் ஹோல்ஸ் குண்டும் குழியுமாக இருக்கிற ரோடுகள்னால இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ரீசெண்டாக இருக்கிற டேட்டாவில் அதான் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2025 வரைக்குமே ஒவ்வொரு நாளைக்கும் இந்தியாவில் 5 பேர் இறந்து போகிறாங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள் பார்த்தீங்கன்னா 150 பேர் எதனால்? ரோடு சரியில்லாததுனால இறந்து போகிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் தெரியுமா? இது யாருமே இதை பற்றி பேசினதே கிடையாது. இது போக 2023 மட்டுமே அதில் வரைக்கும் தான் டேட்டா இருக்குது. அது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 2161 பேர் இந்த மாதிரியான போர்ட்டுகோல்ஸ் குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுனால இறந்து போயிருக்காங்க. 4000 பேருக்கு மேலே இன்ஜுரி ஆகியிருக்கான். எதனால? இந்த மாதிரி ரோடுனால. இதை பற்றி கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி எம்பிலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரோடு நல்லா இருந்தால் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க, ஆக்சிடென்ட் நடக்கும். ரோடு இந்த மாதிரி குண்டும் குழியுமா இருந்தால் தான் பார்த்து மெதுவாக சூதானமாக போவாங்க, ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அல்டிமேட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி, காமனர்ஸ் நினைக்கிற மாதிரி இன்னொரு விஷயம்னா, ரோடுனா கவர்மெண்ட் தான் போடுவாங்க, அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும், அவங்க ப்ராப்பராக போடணும்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணணும், நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும், வாய்ஸை ரைஸ் பண்ணணும். இது ஒன்று தான் பெரிய சொல்யூஷன். ஏன்னா அதுக்கு தானே கட்டுறீங்க ரோட் டேக்ஸு. வருமான வரியிலேருந்து எல்லா வரியும் கட்டுறீங்களே, ரோட்டுக்கும் வரி கட்டுறீங்கல்ல. அப்படின்னா வாயை திறந்து கேளுங்க, கேட்டால் மட்டும்தான் கொடுக்கப்படும். இதுதான் நம்ம இந்தியாவோட நிலைமை. இதோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.